ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا قال فبما أغويتني لأقعدن لهم صراطك المستقيم ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين நிறைவான வாழ்வுக்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்தியத்தை நிலைநாட்ட வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் கியாம நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமிகு ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏவியவற்றை நமது வாழ்க்கையில் எடுத்தும் அவன் விளக்கியவற்றை சம்பூர்ணமாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களது ஹுதுபா பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், நல்லறங்களை நாசமாக்கக்கூடிய ஷைத்தான் என்பதே தலைப்பாகும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்ததிலிருந்து மனித சமுதாயத்துக்கு அன்றிலிருந்து ஒரு எதிரி ஒன்று உருவாகிறார். எங்களுக்கு தெரியும், அவர்தான் இப்லீஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யும்படி கட்டளையிட்ட பொழுது பொறாமை கொண்டு சுஜூது செய்யாமல் விலகி நின்று அல்லாஹ்வின் சாபத்துக்கு ஆளாகி அல்லாஹ்வுடன் ஒரு ஒப்பந்தத்தையே செய்தான். என்ன செய்தான்? கால ஃபபிமா அக்வைதனி, என்னை வழிகெடுத்த காரணத்தினால் லஅகூதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம், உனது நேரான வழியில் அவர்களுக்கு எதிராக நான் உட்கார்ந்து கொண்டிருப்பேன். அதோட முடித்து கொள்ளவில்லை. அவன் சொன்னான், தும்ம லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம், அவர்களுக்கு முன்னால், வமின் கல்ஃபிஹிம், அவர்களுக்கு பின்னால், அவர்களது வலது பக்கமாக இடது பக்கமாக நான் வந்து
அவர்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பேன். எனவே இப்லீஸ் ஷைத்தான் எங்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி எந்த முறைகளிலெல்லாம் வர முடியுமோ அந்த முறைகளை கையாண்டு எங்களை வழிகெடுப்பதற்கு முயற்சி செய்வான். எனவே அவனுடைய முயற்சிகளில் ஒன்றுதான் எங்களுடைய உள்ளங்களிலே சந்தேகங்களை ஏற்படுத்துவது. அவனுடைய முயற்சிகளில் ஒன்றுதான் எங்களுக்கு உலகத்தில் ஆசைகளை காட்டி எங்களை வழிகெடுப்பது. இப்படி பல முறைகளில் அந்த இப்லீஸ், அந்த ஷைத்தான் எங்களை வழிகெடுப்பதற்காக வேண்டி வருவான். அந்த இப்லீஸ், அந்த ஷைத்தான் உலகத்தில் யாரையும் விட்டுவிடவில்லை. உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய வரிசையை எடுத்து பார்க்கின்ற பொழுது அதிலும் மிக முக்கியமான 3 பேர்களை நான் உதாரணமாக சொல்லுகின்றேன். அவர்களுக்கு கூட ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு பலவீனத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்தார். அதில் ஒன்றுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று எங்களது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுவர்க்கத்தில் வாழச் செய்தான். இப்ப ஷைத்தான் வழிகெடுக்க வேண்டும். என்ன செய்தான்? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தாஹா 120வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான் قال يا آدم هل أدلك على شجرة الخلد وملك لا يبلى. ஆதமே, நிரந்தரமான வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மரத்தையும் அழிந்து போகாத ஒரு ஆட்சியையும் உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா, அறிவிக்கட்டுமா என்று ஷைத்தான் அவருக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகிறார். எங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படி ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி அவர்கள் தடுக்கப்பட்ட அந்த மரத்திலிருந்து கனியை சாப்பிட்டார்கள். அதன் மூலமாக இந்த பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். எனவே எங்க கையை வச்சுட்டான் என்று சொன்னால், எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே கையை வைத்துவிட்டார். இது முதலாவது. இரண்டாவதாக அபுல் அம்பியா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அபுல் பஷர், மனிதர்களின் தந்தை என்று சொல்வது போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அபுல் அம்பியா, நபிமார்களின் தந்தை என்று சொல்லப்பட்ட அந்த நபிக்கும் அவன் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். என்ன? சூரத்துல் பக்ரா 260வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பி அரினி கைஃப துஹில் மௌதா. யா அல்லாஹ், மரணித்தவர்களை எவ்வாறு உயிர்ப்பிப்பாய் என்பதை எனக்கு கொஞ்சம் காட்டித்தா. அப்ப அல்லாஹ் கேட்டான், கால அவலம் துமின், இப்ராஹிமே நீங்கள் விசுவாசம் கொள்ளவில்லையா? கால பலா, இல்லை நான் விசுவாசம் கொண்டிருக்கின்றேன். வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி, என்னுடைய உள்ளம் ஆறுதல் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த விடயத்தை உன்னிடத்தில் கேட்கின்றேன் என்று சொன்னார்கள். இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுத்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்லீஸ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினார். ஆனா அல்லாஹ் அவர்கிட்ட கேட்டான் தானே, விசுவாசம் கொள்ளவில்லையாண்டு. அப்ப என்ன சொன்னார்? இல்லை நான் விசுவாசம் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னாரே, அவர் மாறவில்லை. எனவே அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி அவரிலும் ஒரு குறையை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்தார். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து யாரும் வெற்றி பெறவில்லை என்று சொல்லிவிட்டு, எந்த அளவுக்கு
எங்களது தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வெற்றி பெறவில்லை. சூரத் யூனுஸ் 94வது வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், ஃபைன் குன்த ஃபீ ஷக்கின் மிம்மா அன்ஸல்னா இலைக். நபியே, உங்களுக்கு இறக்கி வைத்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் ஃபஸ்அலில் லதீன யக்ரஊனல் கிதாப மின் கப்லிக், உமக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஓதியதை நீங்கள் பாருங்கள். லகத் ஜாஅகல் ஹக்கு மின் ரப்பிக், உமது இறைவனிடமிருந்து தான் சத்தியம் வந்திருக்கிறது. ஃபலா தகூனன்ன மினல் மும்தரீன், சந்தேகத்துக்குரியவர்களில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார். எனவே இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து யாரும் வெற்றி பெறவில்லை, எல்லாருக்கும் அவனுடைய பிரச்சனை வந்து கொண்டு இருந்ததாக நாம் இந்த செய்தியின் மூலமாக அறிகின்றோம். எனவே நாம் ஒரு நீண்ட பயணம் செல்கின்ற பொழுது எங்களுடைய பொருளாதாரங்களை கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளையர்கள் எப்படி இருப்பார்களோ அதே போன்று அல்லாஹ்வின் பக்கம் நல்லறங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு முன்னுக்கு வருகின்ற பொழுது இந்த ஷைத்தான் அவர்களை போன்று வந்து எங்களை தடுத்து கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எங்களுடைய ஈமானில் குழப்பத்தை ஏற்படுத்தி இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடுவான், அல்லது ஈமானில் குழப்பத்தை ஏற்படுத்தி எங்களை பலவீனமாக ஆக்குவான். நாங்கள் எல்லாரும் நபியுடைய காலத்துக்கு மிகவும் தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்து குர்ஆன் இறங்குவதை கண்ணால் பார்த்த அந்த சஹாபாக்களை கூட அந்த இப்லீஸ், அந்த ஷைத்தான் விட்டுவிடவில்லை. அவர்களுக்கு ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றுவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டான். அதில் ஒன்றுதான் ஈமானுடைய விஷயத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான். புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ் இலக்கம் 3276. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்கள் ஒருவரிடத்தில் ஷைத்தான் வருவான், வந்து மன் ஹலக கதா, இதை படைத்தது யார், இதை படைத்தது யார் என்று கேட்டுக்கொண்டே வருவான். வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார், மலைகளை படைத்தது யார், ஆறுகளை படைத்தது யார், இப்படி கேள்வி கேட்பான். உண்மையிலே நல்ல அல்லாஹ்வின் படைப்புகளை பற்றி சிந்திப்பதில் நன்றாகத்தான் இருக்கும். அவனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அப்படி கேள்வி கேட்டுக்கொண்டு வந்து மன் ஹலக ரப்ப, உமது இறைவனை படைத்தது யார் என்று கடைசியாக கொண்டு போய் விட்டு விடுவான். எனவே ஃபைதா பலகஹு, அப்படி யாராவது அந்த நிலையை அடைந்து விட்டால், அந்த நிலைக்கு ஷைத்தான் உங்களை தள்ளிவிட்டால், ஃபல் யஸ்தஈத் பில்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து அவர் பாதுகாப்பு தேடட்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லட்டும். வல் யன்தஹி, அதிலிருந்து அவர் தவிர்த்து கொள்ளட்டும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சிலர் வருகின்றார்கள். வந்து நபி அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், நபி அவர்களே, எங்களுடைய உள்ளத்தில் சில ஊசலாட்டங்கள் ஏற்படுகிறது, அவைகளை பேசுவதை நாங்கள் பாரமானதாக பெரிதாக கருதுகின்றோம், அது குற்றமானதாக நாங்கள் நினைக்கின்றோம். அப்படிப்பட்ட ஊசலாட்டம் எல்லாம் உள்ளுக்குள்ள வருகிறது என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் கேட்டார்கள், அவக்கது வச்சுமோ, அப்படி வருகுதான் என்று கேட்டுவிட்டு சஹாபாக்கள் ஆம் என்று சொன்ன பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ذَلِكَ صَرِيحُ الْإِيمَانِ, அதுதான் தூய்மையான ஈமான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் ஷைத்தான் உள்ளத்தில் கேள்வியை கேட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்கிறான். இருந்தாலும் நாங்கள் அதை வாயால சொல்லலை, வாயால சொல்லாம உறுதியா இருந்தீங்களே, தாலிக்க சரீஹுல் ஈமான், அதுதான்
தூய ஈமான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு மனிதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார், நபி அவர்களே, எங்களுக்கு உள்ளத்தில் ஒரு சாதி ஊசலாட்டம் ஏற்படுகிறது. அந்த ஊசலாட்டம் ஏற்படுவதை வாயால் பேசி கெட்டு போவதை விட நாங்கள் வானத்திலிருந்து விழுந்து சாகுவதே எங்களுக்கு நல்லது, அல்லது நாங்கள் எரிந்து கரிக்கட்டையாக மாறிவிடுவது எங்களுக்கு விருப்பமானதாக இருக்கி என்று சொன்ன பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று 3 தடவைகள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ரத்த கைதஹு இலல் வஸ்வஸா. அவனுடைய சூழ்ச்சியை ஊசலாட்டத்தின் பால் அல்லாஹ் திருப்பி விட்டானே, அந்த இறைவன் புகழுக்குரியவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். அப்படி என்ன சொன்னால், வாயாட மொழியாம உள்ளத்தோட ஊசலாட்டத்தோட அதை நிப்பாட்டி கொண்டீங்களே, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அப்படி ஒருவருக்கு ஊசலாட்டம் வந்து வாயால சொல்லிட்டாருன்னு வைப்போம். இறைவனை படைத்தது யார் என்று வாயால சொல்லிட்டாரு, சொல்லப்படாது, சொல்லிட்டாரு. அப்படி சொன்னால் அதற்கு என்ன சிகிச்சை, அதற்கு என்ன மருந்து என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஃபல்யகுல் ஆமன்து பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் நான் விசுவாசம் கொண்டு விட்டேன் என்று சொல்ல வேண்டும். வாயால சொன்னால் மறுபடி இஸ்லாத்துக்கு வர வேண்டும். எனவே இந்த வார்த்தையை சொல்லட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே, அபூ தாவூதிலே பதிவாகியுள்ள ஹதீஸ், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் அல்லாஹு அஹது ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் என்ற அந்த சூரத்துல் இக்லாஸை சொல்லிக் கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், இடது பக்கமாக 3 தடவை துப்பிக் கொள்ளட்டும். அதற்கு பின்னால் வல் யஸ்தஇத் மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடட்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லட்டும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இரண்டாவது வழி, ஒருவர் வாயால் மனதில் ஊசலாட்டம் ஏற்பட்டு மனதோடு வைத்துக் கொண்டால் பிரச்சனை கிடையாது. வாயால் மொழிந்து விட்டால் ஒன்றில் ஆமன்து பில்லாஹி வ ரசூலிஹி என்று சொல்ல வேண்டும், அல்லது அல்லாஹு அஹது ஸமத் லம் யலித் என்ற அந்த இக்லாஸை அவர் ஓத வேண்டும். அதே போன்று புகாரில் அஹ்மதிலே பதிவாகியுள்ள ஹதீஸ், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நானும் இன்னும் சில சஹாபாக்களும் பழைய விஷயங்களை கொஞ்சம் பேசிக்கொண்டிருந்தோம். நான் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற ஒரு ஆள், ஒரு விடயத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் ஃபஹலஃப்து பில்லாத்தி வல் உஸ்ஸா, அந்த காலத்தில் லாத் உஸ்ஸாவை கடவுளாக ஏற்று வணங்கி வந்தார்கள். அப்ப சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லாத் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்து விட்டார்கள். ஏன்? அவர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப என்னுடைய சக தோழர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் சொன்ன வார்த்தையில மிக கெட்ட வார்த்தை தான் இது. எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இதனை சொல்லுங்கள். நாங்கள் நினைக்கிறோம் நீங்க இஸ்லாத்தை விட்டே அவுட் ஆகிட்டீங்கன்னு தான் எங்களுக்கு நினைக்கிறோம். அந்த அளவுக்கு மோசமான வார்த்தை என்று சொன்ன பொழுது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள், குல் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற அந்த கலிமாவை சொல்லுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களது இடது பக்கமாக 3 விடுத்தல் துப்பிக் கொள்ளுங்கள், அதற்கு பின்னால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை சொல்லுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே நாங்கள் முஃமினாக இருப்போம், முஸ்லிமாக இருப்போம்,
ஷைத்தான் எங்களுடைய உள்ளத்தில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி குஃப்ருக்குரிய வார்த்தைகளை மொழிய வைப்பான் என்பதை நாம் அறிகின்றோம். இப்போ ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை? இப்படி நாங்கள் உள்ளத்தில் எண்ணங்களில் தோன்றக்கூடிய விடயங்களுக்காக வேண்டி எங்களுக்கு தண்டனை கிடைக்குமா என்று கேட்டால், உண்மையிலேயே ஒரு மனிதன் உள்ளத்தில் நினைக்கக்கூடிய அந்த விடயங்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்க நாடினால் ஒவ்வொரு ஆக்களுக்கும் தெரியும் நாங்கள் என்னத்தை எங்கள் மனசில் நினைக்கிறோம் என்று செய்யும். அப்படி பெரிய பெரிய விஷயங்களும் என்ன செய்யும் நினைப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக இரக்கமுள்ளவன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஜாவஸ லி உம்மதி அம்மா வஸ்வஸத் அவ் ஹத்தஸத் பிஹி அன்ஃபுஸஹா மா லம் தஅமல் பிஹி அவ் தகல்லம். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய ஊசலாடக்கூடிய அந்த விஷயங்கள், அவைகளை அல்லாஹ் அந்த உம்மத்தினருக்கு மன்னித்து விட்டான். எப்ப? அதை கொண்டு செயல்படாத வரைக்கும், அதை கொண்டு பேசாத வரைக்கும் அவருக்கு பாவம் எழுதப்பட மாட்டாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் எங்களோட மனசுகளில் என்னென்ன விஷயமெல்லாம் தோன்றுகிறது, அதுக்கெல்லாம் அல்லாஹ் தண்டனை தருனான்னா, எனவே அல்லாஹ் அவைகளை மன்னித்து விடுவான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், இன்ன லிஷைத்தானி லம்மதன் பிப்னி ஆதம், ஆதமுடைய மகனுக்கு ஷைத்தான் மூலமாக ஒரு ஆதிக்கம் இருக்கிறது. அதே போன்று வலில் மலக்கி லம்மா, அதே போன்று மலக்குக்கும் ஒரு ஆதிக்கம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஃபஅம்மா லம்மத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய ஆதிக்கம் எப்படி என்று சொன்னால், ஃபஇஆதும் பிஷ்ஷர் வ தக்தீபும் பில் ஹக், அவன் தீயவற்றை செய்வதற்கு எங்களை தூண்டுவான், சத்தியத்தை பொய்ப்பிக்க வேண்டும் என்று கூறுவான் என்று சொல்லிவிட்டு, மலக்குடைய ஆதிக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை சொல்லுகின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇஆதும் பில் கைர், அவர் நல்லதை செய்யும்படிதான் மலக்கு தூண்டுவார், வ தஸ்தீகும் பில் ஹக், சத்தியத்தை உண்மைப்படுத்தும்படிதான் மலக்கு சொல்லுவார். ஃபமன் வஜதஹு ذلك, யாருக்காவது அப்படி நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணம் வந்துட்டு சொன்னால், ஃபல்யஅலம் அன்னஹு மினல்லாஹ், அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதை அவர் நினைத்துக் கொள்ளட்டும். ஃபல்யஹ்மிதில்லாஹ, அல்லாஹ்வை அவர் புகழட்டும். வமன் வஜதல் உக்ரா, தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு வருகிறதோ, ஃபல்யதஅவ்வத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானிடமிருந்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று பாதுகாப்பு தேடட்டும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நலவு செய்ய வேண்டும் என்று ஆசை வரும். சல்லி இல்லாத டைமில் எனக்கு சல்லி இருந்தால் நான் நிறைய தர்மத்தை கொடுத்திருப்பேன் என்று மனசார நினைப்பார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தை கூடுதலாக கொடுத்துட்டான்னு சொன்னால், அதுக்கு பிறகு அந்த ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி, அதை கொடுத்து அவனுக்கு நஷ்டம், குடும்பங்களுக்கு இல்லை, வருங்கால வாழ்க்கை என்று சொல்லி இல்லாத டைமில் கொடுக்கணும்னு நினைச்சாரு. வந்ததுக்கு பிறகு கொடுக்காம என்ன செய்கிறார், இன்னுக்கு போகிறார். இப்படி ஷைத்தான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஊசலாட்டத்திலிருந்து எங்களை பாதுகாத்து எங்களுடைய அமல்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு மறும நாளையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன், நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஷைத்தான் எங்களை வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்விடம் வாக்கு கொடுத்து விட்டு வந்திருக்கிறான். எனவே அவன் கியாம நாள் வரைக்கும் அவனுடைய வழியில் அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கு சலிப்பு ஏற்பட மாட்டான். எனவே முதல் ஹுத்பா பிரசங்கத்தில் ஈமானில் ஷைத்தான் எவ்வாறு விளையாடுகிறான் என்பதை நாம் பார்த்தோம். அதே போன்று இன்னும் ஒரு வணக்கம் தான்
நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு நாளைக்கு 5 நேரம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வணக்கம் தொழுகை. அதிலையும் அவன் எங்களை விடமாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாங்கு சொல்லக்குள்ள ஷைத்தான் காத்து விட்டு விட்டு ஓடுவான். அப்படி ஓடுவான். மருக திருப்பி வருவான். மருக இக்காமத்து சொல்லக்குள்ள ஓடுவான். மருக திருப்பி வருவான். வந்து தொழுகையில தக்பீர் கட்டினா எத்தனை தொழுத என்ற டவுட்டை உண்டாக்குற அளவுக்கு பிரச்சனைகளுக்கு ஏற்படுத்துவான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நல்ல வணக்கங்கள் செய்யக்குள்ள ஷைத்தான் என்ன செய்தான்? வாரான். ஊசலாட்டங்கள் ஏற்படுகிறது, பிரச்சனைகள் வருகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் தக்பீரை கட்டினத்துக்கு பின்னால மறந்ததெல்லாம் ஞாபகம் வருகிறது. சேப்புக்குள்ள கையை போட்டு அப்பதான் ஃபோன் இருக்கான்னு கொஞ்சம் தட்டி பார்ப்பார், சாவி இருக்கான்னு கொஞ்சம் தட்டி பார்ப்பார். இப்படி பிரச்சனையெல்லாம் வருகிறது. ஆனால் நல்ல ஒரு படம் கொண்டு போகும். ஒரு மணித்தியாலம் ஒரு குழப்பமும் அவருக்கு வராது. சந்தோஷமா பார்த்து கொண்டிருப்பார். அதே மாதிரி தொடர் கதை ஒன்று போகுது. மணித்தியால கணக்கு பார்த்து கொண்டிருப்பார். அழுவாரு, வேறொன்றும் நினைவுக்கு வராது. அதே போன்று பாவமான காரியங்களை செய்வார். அதுல எந்த நினைப்பும் வராது. மாஷா அல்லாஹ், மணித்தியால கணக்கு மெச்சந்து போனா எந்த அளவுக்கு சொன்னா இடமில்லாட்டி நின்று கொண்டு பார்ப்பார். தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு இக்காமத்து சொன்னாலும் அது கூட விளங்காம மணித்தியால கணக்கு போகும். அப்படி செய்தான். அதுல உங்களுக்கு ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்த மாட்டான். ஏன்? அவன் வேலையை செய்றீங்க, அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றோம். எனவே அதுல அவன் குழப்பத்தை ஏற்படுத்தவே மாட்டான். ராகத்தான் செஞ்சு கொண்டு போகலாம். ஆனா தொழுகை என்பது எத்தனை ரகாத்து? ஆக கூடுதலாக இருக்கக்கூடிய ரகாத்து 4 5 இருக்கா, 6 இருக்கா, ஒன்றும் இல்லை, 4. அந்த 4லையும் தொழுது கொண்டிருக்கக்குள்ள 4 தொழுதா 3 தொழுதா என்ற பிரச்சனை ஏற்படுத்தும். இது மணித்தியால கணக்கில்லை, 5 நிமிஷம் தான் அந்த தொழுது. அது போக சுஜூது எத்தனை? 2 சுஜூதுகள். 1 செஞ்சேனா 2 செஞ்சேனா என்று என்ன செய்யும்? அப்படி குழப்பத்தை ஏற்படுத்துவான். உண்மையிலே ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அந்த 10 விரல்களுக்கு உட்பட்ட எண்ணிக்கையை அவன் மறக்க மாட்டான். அது லேசாக பாடமாக்கக்கூடியது. அப்படி இருந்தும் 10ஐ விட குறைந்த இந்த 4 ரக்காத்தில் 3 4 3ல் 2 3 2ல் 1 2 அந்த அளவுக்கு செய்தான் எங்களுடைய வணக்கங்களில் வசுவாசை ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி எங்களை வழிகெடுப்பான். உத்மான் இப்னு அபில் ஆஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார், நபி அவர்களே, தக்பீரை கட்டினா எனக்கும் ஓதலுக்கும் எனக்கும் தொழுகைக்கும் இடையில பெரிய குழப்பமாக இருக்கும், பெரிய ஊசலாட்டத்தை அவன் ஏற்படுத்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், தாக்க ஷைத்தான், அது ஷைத்தான், யுகாரு லஹு ஹின்ஸர், அவனுக்கு ஒரு பெயர் இருக்கு. தொழுகையில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தானுக்கு பேர் ஹின்ஸர் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபைதா அஹ்ஸஸ்தஹு, அப்படி நீ தொழுகையில் இந்த விடயத்தை உணர்ந்தால் ஃபதஅவ்வத் பில்லாஹி மின்ஹு, அல்லாஹ்விடமிருந்து நீ பாதுகாப்பு தேடிக்கொள், அல்லாஹ்வின் மூலம் அவனிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல், உனது இடது பக்கமாக 3 தடவை துப்பிக்கொள் என்று சொன்னார். அதுக்கு பிறகு அந்த சஹாபி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார், ஃபஃபஅல்து ذلك فأذهبه الله عني, நபி அவர்களே, நீங்கள் சொல்லி தந்ததை நான் செஞ்சேன், இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, அது போய்விட்டது என்று அந்த சஹாபி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பள்ளியில் ஜமாத்தாக தொழும் பொழுது
எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தால் ஹதீஸில் வந்திருக்கிறது, என்ன செய்ய வேண்டும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும். இடது பக்கமாக 3 தடவை துப்ப வேண்டும். எனவே ஜமாத்தாக தொழக்குள்ள அப்படி துப்பலாமா இடது பக்கம்? என்ன பிரச்சனை இல்லை. கடைசியா சஃப்ல நிற்கிறார்களுக்கு துப்பலாம். ஆனால் இடையில இருக்கிறார்களுக்கு துப்ப முடியாது. எனவே அறிஞர்கள் துப்புவது போன்று ஆத்து வந்து சாலை செய்ய வேண்டும். அதே போன்று அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும். அப்ப இமாம் தொழுவிச்சு கொண்டிருக்கக்குள்ள இவர் பெரிய சத்தத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுவது கிடையாது. மனதுக்குள்ளால் என்ன செய்வார்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுவார். சுப்ஹானல்லாஹ். நிறைய நோய்களுக்கு ஷைத்தானுடைய அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் வல்லமை மிக்க அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவனை படைத்ததும் அல்லாஹ் தான். அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். எனவே நான் அவனிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற அந்த வாக்கியம் இருக்கிறது, மிக பெருமதியான வாக்கியம். எந்த அளவுக்கு தெரியுமா? குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய கலாம், அதை ஓதினா ஷைத்தான் ஓடுவது. அப்படி இருந்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தைஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குர்ஆனை ஓத ஆரம்பித்தாலும் நீங்கள் ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்வின் மூலம் பாதுகாப்பு தேடுங்கள். அப்ப குர்ஆன் ஓதக்குள்ள அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று தான் ஆரம்பிக்க வேண்டும். நாங்க போனை கையில வச்சுக்கொண்டு திக்ரு செய்கிற மாதிரி என்ன செய்வார்? நிறைய அப்படி செஞ்சு கொண்டே இருப்பார். வேண்டிய மெசேஜ் எல்லாம் பார்ப்பார், மணித்தியால கணக்கு பார்ப்பார், தூக்கம் வராது. குர்ஆனை கையில் எடுத்து கொஞ்சம் மோதக்குள்ளே வலது பக்கம் இடது பக்கம் சாய்வார், தூக்கம் வரும், ஷைத்தான் விட மாட்டான். அதே போன்று அந்த குர்ஆனை ஓதக்குள்ள நல்லா ஓதிக்கொண்டிருப்போம். யாராவது ஒரு ஆள் வந்தால் முகஸ்துதிக்காக வேண்டி ஒரு நடிப்பொண்டை செஞ்சு போடுவான் ஷைத்தான். இப்படி கெடுக்க வருவான். எனவே குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகின்றான்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று நீங்கள் ஓதுங்கள், ஆரம்பித்து ஓதுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லித் தருகிறார். அது மாத்திரமல்ல, பெரிய குழப்பம் நடக்குது. 2 பேருக்குள்ள சரியான சண்டை. இப்போ என்ன செய்யுது? 2 பேரும் பெரிய பிரச்சனை இல்லைங்க, சின்ன ஒரு விஷயம் தான். என்ன விஷயம்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சண்டை ஏற்பட்ட 2 பேரும் சொன்னா ஷைத்தான் ஓடிவிடுவான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் 2 பேர்கள் ஒருவரை ஒருவர் ஏசிக்கொண்டார்கள். அப்பொழுது ஒருவருடைய முகம் ஊதி அப்படி சிவந்து விட்டது கோபத்தால். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி லஅலமு கலிமத்தன் லவ் காலஹா லதஹப அன்ஹு அல்லதி யஜித். எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அதை சொன்னார் என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய கோபம் அவரை விட்டும் சென்று விடும் என்று சொல்லி நபி அவர்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னார். இதை சொன்னால் ஷைத்தான் போய்விடுவான். இதை கேட்டுக்கொண்டிருந்த சஹாபி ஓடி போய் அந்த முகம் சிவந்தவரிடம் சென்று அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் மாறி கேட்டார், எனக்கு என்ன வைத்தியமா? எனக்கு என்ன புரிஞ்சிருக்கு? நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துக்கொண்டு போங்கன்னு சொன்னார். ஏன்? அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை உங்களுக்கு சொல்ல சொன்னார் என்று நபியை சொல்லவில்லை. அதனால்தான் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அப்ப எனவே 2 பேர்கள் சண்டை பிடித்து கொண்டிருக்கக்குள்ள, கோபமாக இருக்கக்குள்ள அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொன்னால் ஷைத்தான் எங்களை விட்டு விலகி விடுகின்றான் என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். அடுத்ததாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், வ இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தான், ஷைத்தானால் உமக்கு ஏதேனும் தீண்டுதல் ஏற்பட்டால் ஃபஸ்தஇத் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நீ பாதுகாப்பு தேடு. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், நிச்சயமாக அவன் அனைத்தையும் அறிந்தவனாக அனைத்தையும் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை பாதுகாப்பதாக இருந்தால்
நாம் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வரும். ஆனால் கவுன்சிலிங் என்ன சொல்லி ஓடி போவாங்க, பரவாயில்லை, அது செஞ்சதில் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் குர்ஆனில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அம்சங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, உங்களோட பிரச்சனை எப்படி நீங்கும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதுக்கு சல்லி கொடுக்கணுமா, வாகனத்தை செலவழிச்சு கொண்டு போகணுமா, நேரத்தை செலவழிக்கணுமா? ஒன்றுமில்லை. இதை சென்னா ஷைத்தான் போய்விடும். அதே போன்று நிறைய மருந்துகள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அதனால் அதை செய்யாமல் நாங்கள் உடனடியாக சிகிச்சைக்காக வேண்டி வேறு இடங்களை நாடி செல்வோம். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சின்ன வார்த்தை எப்படி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டு நாம் பாதுகாப்பு தேடுகிறேன். யாருக்கிட்ட? வல்லமை மிக்க அல்லாஹ் என்று உள்ளத்தில் வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக இல்லை. நம்பிக்கை இல்லாமல் சொன்னால் அது நடைபெற மாட்டாது. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய எண்ணங்களை சீராக்க வேண்டும். அதே போன்று இந்த இப்லீஸ் எங்களை எப்படி வணக்கங்கள் செய்யக்குள்ள விடமாட்டானோ அதே போல தூங்கக்குள்ளையும் தூங்கும் பொழுதும் எங்களை விடமாட்டான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அர்-ருயல் ஹஸனத்து மினல்லாஹ், நல்ல கனவு அல்லாஹ்வின் மூலம் வருகிறது. ஃபைதா ரஆ அஹதுக்கும் மா யுஹிப்பு, உங்களில் ஒருவர் விரும்பத்தக்க ஒரு கனவை கண்டால் ஃபலா யுஹத்திஸ் பிஹி இல்லா மன் யுஹிப்பு, யாருக்கிட்ட சொல்லலாம் என்று நினைக்கிறாரோ அவர்கிட்ட மட்டும் அதை சொல்லட்டும். வைதா ரஆ மா யக்ரஹ், வெறுக்கத்தக்க ஒரு கனவை கண்டால் ஃபல்யதஅவ்வத் பில்லாஹி மின் ஷர்ரிஹா, அந்த கனவின் கெடுதியை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடட்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லட்டும். அதே போன்று ஷைத்தானின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடட்டும். வல் யத்ஃபில் தலாசன், 3 தடவை அவர் துப்பிக் கொள்ளட்டும். வலா யுஹத்தித் பிஹா அஹதன், இதை யாருக்கிட்டே சொல்லப்படும். ஃபஇன்னஹா லன் ததுர்ரஹு, இப்படி செஞ்சிட்டாருன்னு சொன்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டு இடது பக்கமாக 3 தடவை துப்பிவிட்டால் அவருக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நபி அவங்க சொன்னாங்க. சில ஆட்கள் ராவைக்கு படுக்கக்குள்ள நல்லா படுக்கிறாங்க, வெள்ளனைக்கு எழும்பின உடனே முகம் மாறி போகுது. ஏன் மாறி போகுது? அவர் கண்ட கனவு. இப்போ அவருக்கு பயம், என்ன நடக்க போகுதோ, நான் கண்ட கனவு இப்படியாக இருக்கு என்று பயந்து சில ஆட்கள் போய் இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்றெல்லாம் கேட்டு காசை சல்லியை செலவு செய்கின்றார்கள். நபி அவங்க என்ன சொன்னாங்க? அப்படி கெட்ட கனவு வந்தால் ஒருத்தருக்கிட்டையும் செல்ல வேண்டாம். நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதிட்டு இடது பக்கம் 3 தடவை துப்புங்க. என்ன நடக்கும்? உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட மாட்டாது என்று நபியாக வைத்தியம் சொல்லி தந்திருக்கிறார். அதை செய்தாலே எங்களுக்கு போதும். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வணக்கங்களில் இஹ்லாஸாக ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இன்றி அழகாக செய்து அந்த வணக்கங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு மறும நாளையில் எங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.